விண்ணக வீடே என்னுடைய தாய் நாடு அப்படின்னு யார் எழுதினா? யார் எழுதுனா சொல்லுங்க பார்ப்போம். விண்ணக வீடே என் தாய் நாடு யார் எழுதுனா? பவுலடிகள் எழுதினாரு. எந்த புத்தகத்தில் எழுதினாரு? பிலிப்பியர்ல 3:20. அக்கா கரெக்டா சொன்னாங்க, பாராட்டுகள். பிரைஸ் தி லார்ட். விண்ணகமே என்னுடைய தாய் நாடு. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன கையவே காணா? நிறைய பேருக்கு காணா போச்சா கை? பிரைஸ் தி லார்ட். வலது கையை தூக்குங்க பார்ப்போம். இப்படி ஒரு ஆட்டு ஆட்டுங்க பார்ப்போம். இப்படி இன்னொரு ஆட்டு சத்தமா. யாராவது ஆட்டலைன்னா பக்கத்தில் உள்ளவங்களை தட்டி எழுப்புங்க. எந்திரிச்சு கையை ஆட்டு அப்படி சொல்லுங்க, கையை ஆட்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒண்ணே நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, விண்ணகமே நம்முடைய தாய்நாடு. சொல்லுங்க. அந்த திருவிழா தான் இன்னைக்கு. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு என்ன திருவிழா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்? ஆத்துமாக்கள் செத்த நாளா? ஆத்துமாக்கள் செத்த நாளா? இன்னைக்கு என்ன நாள்? விசுவாசிகளுடைய நாள். நேற்று சகல பேருடைய புனிதர் திருவிழா. இன்னைக்கு சகல விசுவாசிகளுடைய பெருவிழா. பிரைஸ் தி லார்ட். விண்ணக வீட்டுக்கு போனே அப்படின்னு நம்பிக்கையோடு விண்ணக வாழ்வை தேடிக்கொண்டவர்களுக்கான திருவிழா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுடைய உண்மையான திருவிழா எது? இதுதான். ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய திருவிழா எது? எது திருவிழா? இன்னைக்கு தான், இந்த 2ஆம் தேதி தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதை மறந்து போயிடக்கூடாது. நீங்க நாளைக்கு பரலோகத்துக்கு போனீங்கனாலும் நான் போகணும்னாலும் இந்த நாளை தான் நம்ம பிள்ளைகளாம் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிற நாள். பிரைஸ் தி லார்ட். கல்லறையில் போய் 2 மெழுதிரியை பொருதிட்டு ஊதுபத்தியை பொருதிட்டு அம்மா இது இல்லை திருவிழா. கல்லறையில் போய் எங்கள் அப்பா அம்மா அப்படின்னு அங்கனக்குள்ள நினச்சி நமக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, அவங்க நமக்கு முன்னாடி ஆண்டவருக்கு முன்னாடி சாட்சியாக நின்றது, இதையெல்லாம் நினச்சி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி. எங்கள் அப்பா ஆண்டவரே செங்கோல், எங்கள் அம்மா லூர்து மேரி, அருமையான தந்தையர்கள், அருட்தந்தையர்கள் ஜோசப் அடிகளார், அருமையான சந்தன தம்மாயி, இவர்களெல்லாம் எனக்கு முன்னாடி சாட்சியாக இருந்தாங்க. ஆண்டவரே அதுக்காக உமக்கு நன்றி அப்படின்னு ஆண்டவரிடத்தில் இந்த விண்ணக பிறப்படைந்தவர்களை நினைவு கூறுகிற நாள். அந்த நாளில் உங்களையும் என்னையும் ஒரு நாள் உங்கள் பிள்ளைகள், நீங்கள் வளர்த்து விட்ட விசுவாசிகள் உங்களை நினைவு கூறக்கூடிய திருவிழா. இதானே உண்மையான திருவிழா? திருவிழாவா இல்லையா? அப்போ இன்னைக்கு தான் என்ன செய்யணும்? நம்ம எல்லாரும் புத்தாடை கட்டணும். பிரைஸ் தி லார்ட். பைத்தியகாரத்தனமாக இருக்குல்ல? பைத்தியகாரத்தனமாக இருக்குல்ல? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. புரிஞ்சுக்கிற போது கட்டுவிய, புரிஞ்சுக்கிற போது கட்டுவிய. அவர் சொன்னது சரிதான் அப்படின்னு உங்களுக்கு என்னைக்கு உணர்றீங்களோ அன்னைக்கு சொல்லுவிய. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒண்ணே நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க, நம்ம 2 பேருக்கு சாட்சிகள். நம்ம யாருக்கு சாட்சி? என்ன காதில் கேட்குதா இல்லையா? வாய் திறக்கணும்ல, நாம எடுத்து திறந்து பேசணுமா? நீங்க இப்படியே உட்காந்தீங்கன்னா பேய் உங்களை தூங்க வச்சிரும். பிரைஸ் தி லார்ட். அதனால திருப்பி உங்கள்கிட்ட கேட்குறேன், சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கட்டு அவிழ்க்கப்பட வேண்டும். தொண்டை கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். ஒவ்வொரு இறை வார்த்தை சொன்ன உடனே சொல்லுங்க, இறை வார்த்தை சொல்லுங்க. நான் ஏன் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நீங்களும் வாய் திறந்து பேசும்போது நம்ம 2 பேரும் அன்னோன்யமா பேச பேச என்ன நடக்கும்? ஆவியானுடைய தூதர்கள் புறப்பட்டு வந்து உங்களை மத்தியில் அப்படியே உலாவிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா நீங்க அப்படி காலை நீட்டிக்கிட்டு பரப்பான ஃபேன்ல உட்காந்து அப்படின்னா அந்த மீனுக்கு தூண்டி போடும்போது அது என்ன செய்யும்? அப்படி அப்படி அப்படின்னு டப்புன்னு இழுது அந்த மாதிரி தூங்கிடுவீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாயை திறங்க பிரதர், பனியன் போட்டிருக்க பிரதர் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, இறை செய்தி கொடுக்கணும்னா பகல்ல கொடுக்குற செய்தி வேற. இரவுல 2 வார்த்தை உங்கள்கிட்ட நான் பேசி, நீங்க என்கிட்ட பேசி, நம்ம 2 பேருடைய முகத்தை, நான் உங்க முகத்தை பார்க்க, நீங்க என் முகத்தை பார்க்க,
அப்படி இருந்தா தூக்கம் வருமா? வருமா? வரவே வராது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்பானவர்களே, நான் இப்போ இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்க காரியம் என்னன்னா, நீங்க தந்தையாம் கடவுளுடைய உரிமை பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். அதை மறந்து போகக்கூடாது. தந்தையாம் கடவுளுடைய உரிமை பிள்ளைகள். உரிமை பிள்ளை நான் அப்படி சொல்ற ஆள் மட்டும் எந்திரிங்க பார்ப்போம். எந்திரிக்க. நான் உரிமை பிள்ளை அப்படி சொல்ற ஆள் மட்டும் எந்திரிக்க பார்ப்போம். எந்திரிக்க தான் சொன்னேன். நான் உரிமை பிள்ளைன்னு கையை நீட்ட சொல்லல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் பேர் உரிமை பிள்ளையா இல்லையான்னு யோசிச்சு தியானிச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்திரிச்சிட்டீங்களா? சரி, இப்போ உட்காருங்க. பிரைஸ் தி லார்ட். உரிமை பிள்ளைகளுக்கு சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். உரிமை பிள்ளைகளுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கிறத பார்க்கிறது, கண்டுபிடிக்கிறது நம்முடைய வேலை. இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில தோல்வி இருக்காது, வெற்றி நிச்சயம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தந்தையாம் கடவுளோடு உறவாடுகிறவர்கள், தந்தையை நோக்கி அப்பா என்று கூப்பிடுகிற உரிமை உள்ளவர்கள், தந்தை எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார், எங்க அப்பா என் பேர்ல என்னென்ன சொத்தை எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த மகன் அந்த நிலத்தை பயன்படுத்த முடியும், அந்த சொத்துக்களை அனுபவிக்க முடியும். ஒண்ணுமே தெரியல அப்படின்னா என்ன செய்வோம்? பப்பரப்பான்னு இப்படியே திரிவோம். எந்தெந்த ஜெபக்கூட்டம் இருக்கோ அந்தந்த ஜெபக்கூட்டத்துக்கெல்லாம் இப்படி போய் அப்படியே ஜெபக்கூட்டமாக சுற்றிக்கிட்டே திரிவோம். அப்புறம் சில கோடாங்கி குறி சொல்கிற ஊழியர்கள் கோடாங்கி குறி சொல்லி உங்களை லபக்குன்னு தூக்கி அவங்க சபைகளுக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க. கடைசி வரை நீ அப்படியே திரிய வேண்டியதான். காதில் கழுத்தில் கிடக்கிறதெல்லாம் கலட்டி அவன்கிட்ட கொடுத்துவிட்டு அப்படியே திரிய வேண்டியதான், பேத்தான்னு. அதுக்கு தான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்களும் நானும் ஆண்டவருடைய உரிமை பிள்ளைகள். நமக்கென்று சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் எழுதி உரிமை பட்டா போட்டு உயில் எழுதி கையில் கொடுத்துருக்கிறார். இதுல இருக்கு அத்தனை ஆசீர்வாதமும். இதை நல்லா படித்து பயன்படுத்தி அதை அறிக்கையிட்டு பெற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கும் மாட்சிமிக்க திரு முன்னிலையிலே ஆண்டவருக்கு முன்னாடி இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் இந்த சீக்ரெட் இயேசு சொன்னாரு, நான் வாழ்கிறேன் நீங்களும் வாழ்வீர்கள், நான் வாழ்கிறேன் நீங்களும் வாழ்வீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். உண்மையிலே சொல்றேன் அன்புக்குரியவர்களே, நான் வாழ்கிறேன் இந்த வார்த்தையை அவர் கற்றுக் கொடுத்த ஞானத்தின்படி நான் பயன்படுத்துவதால் நான் வாழ்கிறேன். நீங்களும் வாழணும், அதுக்கு தான் நான் சொல்றேன். அதுக்கு ஒன்னே ஒன்று தேவை, என்ன அப்படின்னா அவரை முழுமையாய் பிடித்து வாழ வேண்டும். உரிமை பிள்ளை என்ற உணர்வை நீங்கள் அடைய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்படியே வாசிங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் விட்டதிலிருந்து வாசிங்க. நாம் யார் என்று அழைக்கப்படுகிறோம்? கடவுளுடைய மக்கள் என்று அழைக்கப்படுகிறோம். இதை மறந்துடக்கூடாது. நிறைய பேர் அதை மறந்துட்டு சுத்திட்டு திரிகிறோம். நாம கடவுளுடைய மக்கள் என்று அழைக்கப்படுகிறோம். நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க? இதெல்லாம் இறை மக்கள் கூட்டம் அப்படி சொல்றாங்க. உங்களை பார்த்து யாராவது சொன்னாங்களா இறை மக்கள்னு? சொன்னாங்களா சொல்லலையா? நீங்களாம் இறை மக்கள் அப்படி சொன்னாங்களா இல்லையா? என்ன சொல்லவே இல்லையா? காதுல கூட கேள்விப்படலையா? ஒன்னும் கேட்கல. சொல்லுங்க, நீங்களாம் என்ன மக்கள்? இறை மக்கள். பிரைஸ் தி லார்ட். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அப்படித்தான் எழுதி இருக்கு. வாசிங்க. இதே வார்த்தை அங்க எழுதப்பட்டிருக்கு. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம்.
நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் அவருடைய இறை மக்கள். பிரைஸ் தி லார்ட். அவருடைய அன்புக்குரிய இறை மக்கள். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இறை மகன். உங்களால சொல்ல முடியுமா இறை மகள்? சொல்லுங்க பாப்போம். நான் இறை மகள். சத்தமா தான் சொல்லுங்களேன் சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். இறை மகள். நீங்க எப்படி சொல்லணும் உங்களை? இறை மகள், இறை மகன் அப்படி சொல்லணும். 10 வாட்டி சொல்லி பாருங்களேன். உங்க வீட்டில் வர்ற சோதனை எல்லாம் காணா போயிடும். உங்க வீட்டில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரலைன்னா நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன். நீங்க கடவுளுடைய மகன், கடவுளுடைய மகள் என்று மார்பு தட்டி சொல்ல பிறந்தவர்கள். அதை நீங்க 10 முறை வீட்டில் சொன்னீங்கனாலே போதும். உங்க வீட்டில் வரக்கூடிய தொல்லைகள் எல்லாம் நீங்கி போயிடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. இல்ல, அங்க 1 யோவான். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். இதை யாரும் மாற்றி அமைக்க முடியாது. பிஜேபி ஆட்சி வந்தாலும் சரி, எந்த ஆட்சி வந்தாலும் சரி, யாரும் நம்மளை பார்த்து என்ன செய்ய முடியாது. இதை மாற்றி அமைக்க முடியாது. நீ கடவுளுடைய மகன் தான், மகள் தான். உன்னை போய் யாரும் மாற்றி போட முடியாது. அதை யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு தெரியும். அதனால சாத்தானே உங்களை பார்த்து நடுங்குவேன். உங்க பேரை கேட்டா நடுங்கனவன். பேய் உங்ககிட்ட வரவே முடியாது. தொல்லைகள் உங்களிடத்தில் வர முடியாது. நீங்க கூப்பிட்டா வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு நோய் வரணும்னா கூட நீங்க ஆர்டர் போடலைன்னா வராது. பிரைஸ் தி லார்ட். யாரு ஆர்டர் போடணும்? நீங்க தான் ஆர்டர் போடணும். அப்படிதான் பைபிள்ல இருக்கு. திருப்பாடல் 91 எடுங்க. உன் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும், 7வது வசனம். என்ன சொல்லி இருக்கிறாரு? அன்பு மக்களே, போரே நடந்தாலும் சரி, எக்காலம் ஊதி போர் நடந்து குண்டை தூக்கி போட்டாலும் சரி, அந்த குண்டு வந்து உன்கிட்ட வராது அப்படின்றார். குண்டுல அடிபட்டு நீ சாக மாட்ட அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்கிற வரை சும்மா நல்லா இருப்ப. ஐயா ஐயா குண்டு விழுந்துருமோ அப்படின்னா விழும். பக்கத்து வீட்டில் கொள்ளை நோய் வந்திருக்கும். அந்த நோய் வந்தா அது வாட்டுக்கு வந்துட்டு அது வாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும். நீ போய் ஐயோ அந்த வீட்டில் வந்துருச்சு, நம்ம வீட்லையும் கொஞ்சம் மஞ்சள் கழுவு வைப்போம், அதை கையை கழுவு, காலை கழுவு, இதை கழுவு, அதை கழுவு, இந்த மஞ்சள் தூளை கொட்டு. ஐ உய், என்னது பயம்? அந்த வீட்டுக்கு வந்தது இந்த வீட்டுக்கு வந்துருமே அப்படின்னு விசுவாசி. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாமல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவாசிக்கிறேன், அவருடைய ஏகஸ்வரன் இயேசு. இதான் விசுவாச மந்திரம். இதைத்தான் திருச்சபை நமக்கு சொல்லி கொடுத்துச்சு. ஆமா, நம்ம என்ன பாவம் விசுவாச மந்திரம் சொல்றோம்? நோய் வந்துருமோ, அந்த நோய் வந்துருமோ, இந்த நோய் வந்துருமோன்னு அறிக்கையிட்டு என்ன செய்யறோம்? அது நம்ம வீட்டுக்கு வரும்படி நம்ம பாட்டுக்கு செஞ்சிடறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் சொல்றேன், கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். வியாதியை வர வைக்கிறது உங்க வாய், நோயை கொண்டு வர்றது உங்க வாய். நீங்க பாட்டுக்கு சும்மா இருந்துட்டு துதிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் வராது. என்னுடைய ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். திருப்பாடல் 34:7 வாசிங்க. 34:7. இதெல்லாம் பொய்யா? பொய்யா மக்களே? உண்மையை சொல்றேங்க. இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன். நான் நற்செய்தி ஊழியம் ஆரம்பிச்சு 23 ஆண்டு ஆச்சு. திரும்ப உங்களுக்கு சொல்றேன்,
எனக்கு பிள்ளைங்க பிறந்தாங்க, 2 பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு, சின்ன சின்ன பிள்ளைங்க. ஒரு நாளும் ஆஸ்பத்திரி செலவு நான் என் பிள்ளைகளுக்கு பண்ணதில்லை. ஏன் தெரியுமா? நான் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரம்மாட்ட கூப்பிட்டு பிள்ளைகளை கொண்டாந்து படுக்க வைன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு, இந்த 2 கைகளால் ஆண்டவரே ஊருக்கெல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்க சொன்னீங்க, என் பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன்ட்டு வேண்டிட்டு பிள்ளைய தலைமையில் கை வச்சு, ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், எந்த நோய் நொடி எதுவும் வராதபடி நீர் காக்க வல்லவர், வீட்டை சுற்றி உம்முடைய தூதர்கள் இருக்கிறாங்க, ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் கூட என்னுடைய மனைவி, மாமா அந்த மாதிரி காய்ச்சல் வந்துச்சு பிள்ளைக்கு, ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்கேன், குளுக்கோஸ் ஏற்றிக்கிட்டு இருக்கு, உண்மையாக சொன்னதே இல்லை. ஒரு நாளும் சொல்லலை. உண்மையாக சொல்கிறேன், என்னுடைய ஆண்டவர் என் கூட இருந்து என் பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு வீண் செலவு இல்லாதபடி சிறப்பாய் வழி நடத்தினார். நாக்குக்கு பூட்டு போட்டு வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும். வேண்டியதை பேசணும், வேண்டாததை பேசக்கூடாது. நம்ம கடவுளுடைய மகன், கடவுளுடைய பிள்ளை. உன்னை படைத்தவர் அவரே, உன்னை வாழ்விப்பவர் அவரே, உன்னோடு கூட இருப்பவர் அவரே. நீ சாகும் வரை, நீ கருவறையிலிருந்து கல்லறைக்கு போறவரை உன் கூட இருந்து உன்னை கண்மணி போல் காத்து கொண்டிருப்பவர் உன்னுடைய தந்தை. அவர் அணுகாம எதுவும் நம்ம கிட்ட வராது. நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க அன்புக்குரியவர்களே. நீதிமொழி புத்தகத்தில் நம்ம படிச்சிருப்போம் அடிக்கடி. 18ஆம் அதிகாரத்தில் 20-21 வாசிங்களேன். ஒருவர் நாவினால் எதை விதைக்கிறாரோ அதையே அறுப்பார். நீ எதை பேசுறியோ அது உனக்கு வரும். வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே. கொஞ்சம் ஆழமா நீங்க யோசித்து பார்க்கணும். வாயை பூட்டு போட்டு காத்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய தந்தையின் மக்களாயிருப்பீர்கள். கடவுளுடைய மகனாக மகளாக நீங்க வாழணும் அப்படின்னா உங்க வாயை பூட்டு போடணும். யாருக்கிட்டையும் போய் எதையாவது பேசுவோம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்க கூடாது. பேச வேண்டியதை பேசணும், பேசக்கூடாததை பேசக்கூடாது. ஏன்னா நீங்க கடவுளுடைய மகன், நான் கடவுளுடைய மகன். ஆகவே என் வாயில பூட்டு இருக்கு. நான் எங்கேயும் வீண் பேச்சு வெட்டி பேச்சு பேசக்கூடாது அப்படின்னு நீங்க உங்க வாயை கட்டுப்படுத்தணும். அடிக்கடி சொல்லிக்கிறணும், நான் என்னுடைய கடவுளுடைய மகன், கடவுளுடைய மகள், நான் பேசினா நடக்கும், நான் சொன்னா நடக்கும் அப்படின்னு நீங்க உங்களுக்கு தார மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பொழுது உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்க வாழ்க்கையை குறித்து அவர் அப்படியே உயர்த்தி 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 உங்களை எப்படியெல்லாம் கொண்டு போகணும்னு அவர் திட்டம் போடுவார். நீங்க உங்களை குறித்து ரொம்ப யோசிக்க வேணாம். நீங்க கடுமையாக உழைச்சா போதும், ஆண்டவரோடு இருந்தால் போதும், உங்க வாழ்க்கை ஒளிமயமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. திருப்பாடல் 58:8 சொல்லியிருக்காரு. ஏசாயா 58:8. அப்பொழுது விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். இதான் ஆண்டவர் சொல்லியிருக்கக்கூடிய காரியம். நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள், ஆகவே உனக்கு இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை நான் வைத்திருக்கிறேன். உன்னை குறித்து நீ திட்டம் போட வேண்டாம், நான் உன்னை குறித்து அக்கறையோடு திட்டமிட்டு கொண்டிருக்கிறேன் என்று தந்தையாம் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்து பராமரித்து வாழ்வித்து கொண்டிருக்கிறவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தந்தையாம் கடவுளோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பிதாவோட உறவாடணும். பிதா ஏற்கனவே நமக்கென்று செய்து வைத்திருக்கிற ஒப்பந்தங்கள் பைபிள்ல இருக்கு.
உங்களையும் என்னையும் குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் நமக்கு முழு காரியமும் இறைவாக்கினர்கள் சொற்களில் அடங்கி இருக்கிறது. பிதாவானவர் உங்களையும் என்னையும் நல்லா வாழ வைக்கணும்னு சொல்லி சூரியனையும் சந்திரனையும் படைத்தார். விண்வெளி கதிர்களை எல்லாம் தோற்றுவித்தார். உலகமே படைக்கப்பட்டது யாருக்காக? 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 மெக்கலையா கோயில் மத்தியானம் அது மாதிரியா? வாய் இருக்கா இல்லையா? நான் வந்ததுலன்னு சொல்லியிருக்கேன். வாய் இருக்கா, வாய் இருக்கா, வாய் இருக்கான்னு. என்ன செய்யல? நம்ம பேசுறது இல்லை. பேச வேண்டிய நேரத்தில் பேசணும். பேசலாம். என் மேலே கொஞ்சம் கோபமாக தான் இருப்பிய, இருந்தாலும் பரவாயில்ல, வெளியில் வந்தோன்னா அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. பேசலாம். அல்லேலூயா. கடவுள் நம்முடைய அப்பா. உங்களுக்கு அவர் நிறைய உரிமைகளை கொடுத்திருக்கிறார், நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அவர் சொல்றார் இன்னொரு காரியம், நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்களை ஆசீர்வதிப்பேன். நீ யாரை ஆசீர்வதிப்பாயோ நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். எங்க எழுதியிருக்காரு சொல்லுங்க பார்ப்போம். எங்க எழுதியிருக்காரு? அது தெரிஞ்சா நான் ஏன் இப்படி இருக்கிறேன் பிரதர்? தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு? நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்களை நானும் ஆசீர்வதிப்பேன். அப்புறம் என்ன சொல்றாரு தெரியுமா? இன்னொன்னு சொல்றாரு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒன்னு சொல்றாரு, நீயே ஆசியா விளங்குவாய். என்னது? நீயே ஆசியா விளங்குவாய். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நாசமா போக அப்படின்னு சொன்னோம்ல, அதுக்கு பதிலாக இப்ப நீயே ஆசியா விளங்குவாய்ன்னு சொல்லுங்க பார்ப்போம். அது சொல்ல மட்டும் திரும்ப மாட்டேன் பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து. ஏன் கை எங்க போச்சு? அந்த கை இல்லை. ஆமா, உங்க வலது கையை வச்சு உங்க பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீயே ஆசியா விளங்குவாய். சொல்லிட்டீல? அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்களேன் பார்ப்போம். சொல்லிட்டீல? உண்மையா சொல்றேன். அப்படி சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். யாருக்கு தெரியுமா? அப்பாவுக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். என் பிள்ளைங்க ஒருத்தரை வாழ்த்துறாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஒரே ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிறங்க, நம்ம யாரையெல்லாம் ஆசீர்வதிக்கிறோமோ நம்ம கிட்ட இருக்கிற அநேக நோய்கள் காணா போகும். நம்ம பிள்ளைகளிடத்துல நம்ம போய் ஒவ்வொரு நாளும் காலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துட்டு உங்க பிள்ளைங்க மேல தைலத்தில் கை வச்சு நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் சொன்னாலே போதும். பிரதர், பிரைஸ் தி லார்ட் பிரதர், என் மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், இது இருக்காது. நீ ஒழுங்கா ஆண்டவர்கிட்ட உட்காந்து காலையில் ஜெபம் பண்ணிட்டு நன்றி சொல்லிட்டு உன் பிள்ளைங்க மேல தலையில கை வச்சு நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படி சொல்லி பாருங்களேன். ஏதாவது நோயோ பிரச்சனையோ போராட்டமோ பிள்ளைக்கு மறதி குணமோ எந்த பிரச்சனை வந்தாலும் நீ சொல்ற நான் கட்டுப்படுறேன். தந்தையாம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமையை பயன்படுத்தாத வரை தரித்திரம், கஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில். பயன்படுத்தி பாருங்க. கடவுள் எழுதி கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்க முதல்ல பயன்படுத்துங்க. அப்ப பாருங்க உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. தந்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்க பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீயே ஆசையாய் விளங்குவாய். பிரைஸ் தி லார்ட். அப்படி ஆபிரகாம் மகன் ஈசாக்கு தன் மகன்களுக்கு ஆசையாய் விளங்கினார். அதனால யாக்கோப்பு அவனுடைய தாய் தகப்பனிடத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்று கண்டு தன் மகன் யாக்கோப்பை கூப்பிட்டு
கறி சமைச்சு கொடுத்து, உங்கள் அப்பனுக்கு வாய்க்கு ருசியாக சாப்பாடு கொடு, வயசாயிடுச்சு, வாயெல்லாம் குழண்டு போச்சு, அவர் ருசி இல்லாமல் சாப்பிட்டு இருக்கார், அவருக்கு கொஞ்சம் கறி சமைச்சு கொடுத்து அவர் மனசை மகிழ செய்யணும் அப்படின்னு சொல்லி மகன் யாக்கோபிடத்தில் கறி சமைச்சு கொடுத்து சாப்பிட வச்சு, ஈசாக்கு சாப்பிட்டு முடிஞ்ச உடனே நிறைவாய் தன்னுடைய மகன் யாக்கோப்பை ஆசீர்வதித்தார். 28ஆம் அதிகாரத்தில் படிச்சேன்னா அங்கே இருக்கும், தொடக்க நூல்ல 26, 27, 28 பகுதியில் அந்த நிகழ்வு இருக்கும். இன்னைக்கு நிறைய வீடுகளில் அம்மா, மாமியா, மாமனார், பெத்த தகப்ப, அம்மா ஒரு கறி இருந்தால் குடும்பம் ஒரு 2 தின்னது போதும் வை ஆளப்பாரு, உனக்கே கொட்டினா எப்படி, என் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறது இல்லை, எல்லாம் திங்கிறதுக்குன்னே வந்திருக்கு, சம்பாரிச்சு கிழிச்சிட்டாங்க இப்படின்னு சொல்லி நிறைய பெற்றோரை மனம் நோகடித்து சாபத்தை வாங்கி வீட்டில் வைத்திருக்கிறார்கள் நிறைய வீட்டில். அன்பானவர்களே, வயதாயிட்டுனா அந்த காலத்தில் அவங்க சாப்பிட்ட ஆசை உணர்வுகள் எல்லாம் அந்த வயதானதுக்கு பிறகு வரும். அப்போ வயசானவங்க என்ன செய்வாங்க, நீங்கள் வைக்கிற கறி குழம்பு நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், கூட கொஞ்சம் மருமக கொடுக்குமா மக கொடுக்குமான்னு ஏங்குவாங்க. நீங்கள் ஒரு பீஸ் கூட 2 பீஸ் வச்சீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், உங்கள் வீட்டில் நோய் வராது, நோயே வராது. உன் வீட்டில் இருக்கிற நோய் உன் வீட்டை விட்டு ஓடியே போயிடும். வயதானவங்களை கவனிச்சு பாருங்க, ஏன்னா பைபிள் அப்படிதான் இருக்கு, நீயே ஆசையாய் விளங்குவாய். எந்த வீட்டில் கிளடு கட்ட வீட்டில் இருக்குதோ அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. அந்த வீட்டுக்கு வர்ற சாபங்களை அந்த பெரியவர்களை வைத்து எடுக்கும்படி தந்தையாம் கடவுள் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அது தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. தின்னது போதும், தின்னு இந்த வீட்டை அழிச்சது போதும் அப்படின்னு சொன்ன ஆட்கள்லாம் இருக்கும். உண்மையை சொல்றேன் அன்பானவர்களே, வயது முதிர்ந்த பெற்றோரை யாரெல்லாம் கவனிக்கிறார்களோ அவர்கள் சந்ததி அழியவே அழியாது. வயசான பெற்றோரை கவனிக்கின்ற, வயசான மாமனார் மாமியாரை கவனிக்கிற குடும்பங்களிலே தந்தையும் ஆசீர் இருக்கும். பைபிள் அப்படிதான் சொல்லுது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நம்மெல்லாம் தந்தையாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை உரிமையாக்கி கொள்ள பிறந்தவர்கள். தந்தையாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை உரிமையாக்கி கொள்ள பிறந்தவர்கள். பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 94:14 வாசிங்க. திருப்பாடல் 94:14. ஆயி ஊயும் ஆயி அப்படி பத்திலா என்ன சொல்லியிருக்கிறாரு, எவ்வளவு சூப்பரா எழுதியிருக்காரு பத்திலா. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, தள்ளிவிட மாட்டார். யாரெல்லாம் அப்பான்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் சமூகத்தில் வருகிறார்களோ அவர்களை அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். நீ என்ன கஷ்டத்தோட வந்தாலும் என்ன துன்பத்தோட வந்தாலும் அவர் சொல்றாரு, உன் துன்ப வேளையில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு செவி சாய்ப்பேன், நான் உனக்கு ஆதரவளிப்பேன், நான் உன்னை திக்கற்றவளாய் விட மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு தந்தை கடவுள் சொல்லி வச்சிருக்கிறார். அடுத்த வார்த்தை பத்தில, தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிடார். உரிமை சொத்தான மக்கள் நீங்கள் நானும் உரிமை சொத்தான மக்கள். உரிமை சொத்துனா என்னன்னு தெரியுதா? அவர் ஒரு கிரயம் பண்ணி நம்மளை வாங்கியிருக்கிறார், கிரயம் பண்ணி வாங்கியிருக்கிறார். என்ன கிரயம்? மாசு மறுவற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை சிந்தி அதை விலையாய் கொடுத்து பாவத்துக்கு பரிகாரமாய் கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட்.
அப்படியே கையை உயர்த்தி எல்லாரும் எந்திரிச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கொஞ்ச நேரம் நன்றி சொல்லுவோம். எந்திரிங்க, எல்லாரும் எந்திரிங்க. உரிமை பிள்ளையாக நீங்களும் நானும் இருக்கிறோம். எனவே அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் வாய் திறந்து நன்றி சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். 2 கையை உள்ளவங்க 2 கையை உயர்த்துங்க. உண்மையிலே சொல்கிறேன், தங்கு தடையான எல்லா ஆசீர்வாதத்துக்கும் உரியவர்களாய் இந்த நேரத்தில் நாம் திரும்புவோம். அப்படியே எல்லாரும் வாய் திறந்து நன்றி 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 தகப்பனே உமக்கு நன்றி. எல்லாரும் வாய் திறந்து நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அப்பா பிதாவே உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எல்லாமுடைய இரக்க பெருக்கத்திற்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இது நாள் வரை எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து மீட்டு கொண்டதற்காக நன்றி கூறுகிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி கூறுகிறோம். உமது அளவற்ற நன்மைத்தனங்களால், உமது இரக்கத்தினால், உமது பேரன்பினால் எங்களை சூழ்ந்து காத்து வழிநடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னமா வாயே திறக்காம இருக்கீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உட்கார். தந்தை கடவுள் இவ்வளவு நேரம் தந்தை கடவுளுக்கு நமக்குள்ள இந்த உறவு, நெருக்கம், ஆசீர்வாதம் எல்லாமே இந்த பைபிளுக்குள்ள எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த பைபிள் ஒரு பத்திரம். இந்த பைபிள் வார்த்தைகள் நமக்கு ஒரு உயில். இந்த உயிலை படித்து பார்த்து, ஒழுங்காக படித்து பார்த்து, இந்த உயிலில் எழுதியிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் பேர் பெற்றவர்கள். பேசலாம். நீங்கள் எப்போ பேர் பெற்றவர்கள்? இந்த பைபிளில் இருக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் படித்து பார்த்து இதை பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் தான் பேர் பெற்றவர்கள். பேசலாம். அல்லேலூயா. சரி, இப்போ கொஞ்சம் ஆழத்துக்குள்ளே வருவோம். இவ்வளவு நேரம் ஒரு புரிதலுக்குள்ளே வந்தோம். இப்போ கொஞ்சம் ஆழத்துக்குள்ளே வருவோம். பேசலாம். பிரதர், 1 மணி நேரம் இருக்குல்ல டைம்? சொல்லுங்க பிரதர், 1 மணி நேரம். சரி, பேசலாம். அல்லேலூயா. தந்தையாம் கடவுள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், தந்தையாம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகள், தந்தையாம் கடவுள் நம்மை உரிமையாக்கி கொண்ட விஷயங்கள், இது எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சா புரியலையா? புரிஞ்சுச்சா? பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பேறு பெற்றவர்கள். அல்லேலூயா. நீங்கள் நானும் யாரு? பேறு பெற்றவர்கள். இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை யாருக்காவது நீங்கள் போய் சொல்லிக் கொடுக்கணும். அதான் நற்செய்தி அறிவிப்பு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்களுக்கு தெரிஞ்சது புரிஞ்சதை இந்த வராதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, இப்போ நீங்களும் நானும் உரிமை பிள்ளைகள். நீங்களும் நானும் என்ன பிள்ளைகள்? உரிமை பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட். இந்த உரிமையை கொடுத்தவர் யாரு? இந்த உரிமையை நமக்கு கொடுத்தவர் யாரு? யாரு? இந்த உரிமையை கொடுத்தவர் யாரு? எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. ஒன்றாம் அதிகாரம் 3வது வசனம். பதில தந்தையாம் கடவுள் நமக்கு கொடுக்கவிருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் இறைவாக்கினர் வழியாக எழுதி கொடுத்த கடவுள் உங்களை உரிமை பிள்ளைகள் என்று அழைத்தவர், உங்களை பேறு பெற்றவர்கள் என்ற நிலைக்கு அழைத்து உங்களை உயர்த்தி கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து வழியாக விண்ணகத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்க திருவுளம் கொண்டார். கைதட்டி நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. கை இருக்கா இல்லையா? கை இருக்கிறவங்க மட்டும் கையை தட்டுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். நான் சொன்னது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் கிறிஸ்து இயேசு வழியாக
நம் மீது பொழிந்துள்ளார். இயேசுவை ஆண்டவராய் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, இயேசுவை மீட்பராக யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு தேவ தூதர்களை கூட ஆண்டவர் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். விண்ணக ஆசீர்வாதம் என்னது? ஒன்று தேவதூதர்கள், இரண்டாவது விண்ணக ஆசீர்வாதம் எது? பரலோகம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக பரலோக ராஜ்யத்தை கூட உங்களுக்கு கொடுக்கிறார். அதுக்கு முன்னாடி பரலோக ராஜ்யம் யாரும் போகல. எல்லாரும் எங்க போனாங்க? எங்க போனாங்க? பாதாளத்துக்கு போனாங்க. பிரைஸ் தி லார்ட். பாதாளத்துக்கு போனாங்க. அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். ஏன்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தில் தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய சாவின் வழியாக இந்த பூமியில கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்துக்கு போய் 3 நாள் அங்கே சுவிசேஷம் அறிவிச்சு, இறந்தோருக்கு சுவிசேஷம் பவுல் எழுதுறார். இறந்தோருக்கு சுவிசேஷம் அதெல்லாம் எடுத்தோம்னா அது ரொம்ப நீண்ட நேரம், அதுக்கு டைம் இல்லை. அப்போ ஒரு பாதாளத்தில் போய் அங்க கிடந்த அத்தனை ஆன்மாக்களையும் மீட்டு கொண்டு பரலோகத்துக்கு போறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப வாழ்ந்தோருக்கும் இறந்தோருக்கும் நடுத்தீர்வை அப்படின்னு சொல்ற காலத்துக்கு முன்னாடியே சிலரை பரலோகத்துக்கு ஆண்டவர் கொண்டு போயிட்டார். பிரைஸ் தி லார்ட். இதான் சுவிசேஷம், நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு இந்த பூமியில கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதிகாரம் கொடுத்துட்டார். அதுக்கு முன்னாடி பிதா கிட்ட உரிமை பிள்ளையா இருந்தா கூட அவர்கிட்ட போய் உட்கார்ந்து அப்பா தாங்கப்பான்னு கேட்டு அந்த வார்த்தைகளை நம்பி அறிக்கையிட்டு அதை கேட்டு அவர் கொடுக்க நினைக்கும் போது தான் கொடுப்பாரு. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுக்கு பிறகு அவருடைய நாமத்தினால இந்த உலகத்துல எல்லா படைப்புகள் மீதும் உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டாச்சு. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பிசாசு நம்மளை கண்டா நடுங்குவேன். பிசாசு யாரை கண்டு நடுங்குவேன்? ஆனா நம்மெல்லாம் சத்தியம் தெரியாதனால அது வார்த்தையை கேட்டாலும் அது பேச்சை கேட்டாலும் அதோடைய செயல்களை பார்த்தாலும் நம்மால் நடுங்குறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிசாசு நம்மை கண்டு நடுங்கும்படி வைத்து விட்டார். அல்லேலூயா. அப்படியே கை உயர்த்தி சொல்லுங்க, சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? அல்லேலூயா. 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 இயேசு உயிர்த்து விட்டார். இயேசு உயிர்த்து விட்டார். இதான் இந்த வார்த்தை நமக்கு. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி, அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். இதை நம்பணும். நீங்க ஆசீர்வாதம் எல்லாம் யாரு வழியா வந்திருக்கு? நமக்கு கிறிஸ்து இயேசு வழியா. அப்ப இயேசுவோட நடக்கணும், இயேசுவோட வாழணும், இயேசுவோட இருக்கணும், இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தணும். அப்படிங்கும் போது என்ன நடக்கும்? நம்ம வாழ்க்கையில எல்லாமே வெற்றி, எல்லாமே வெற்றி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, ரெண்டாவது கிறிஸ்து இயேசு வழியா நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னது? திருச்சபை. கிறிஸ்து இயேசு வழியா நமக்கு கிடைச்ச பெரிய ஆசீர்வாதம் என்னது? திருச்சபை. திருச்சபையில நம்மை வழி நடத்தும்படியாக தூய ஆவியானவர் அருளப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தூய ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டார். எல்லாரும் சொல்லுங்க, தூய ஆவியானவர் எனக்கு வழங்கப்பட்டார். கிறிஸ்து இயேசு வழியாக, இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய திருச்சபையின் வழியாக தூய ஆவியானவர் என்மேல் பொழியப்பட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும்
நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பத்தியலா எவ்வளவு தெளிவா சொல்லி வர்றார் பாருங்க. தூய ஆவியானவருக்குள்ள முத்திரையிடப்பட்டவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? தூய ஆவியானவரால முத்திரையிடப்பட்டவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? இருக்கிறவங்க மட்டும் எந்திரிங்க பார்ப்போம். தூய ஆவியினாலே முத்திரையிடப்பட்டவர்கள் மட்டும் எந்திரிங்க. என்ன எப்படி பேர் எந்திரிச்சிருக்கீங்க? எதுக்கு? கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. வாயை திறந்து அல்லேலூயா. கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, தூய ஆவியினாலே முத்திரையிடப்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினாலே சகல நன்மைகளையும் நான் பெற்றுக்கொடும்படியாக உமக்கு சாட்சியாய் நிற்க என்னை அழைத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். தூய ஆவியானவரே, இறுதி நாள் வரை என்னை வழிநடத்துவீராக, ஆலோசனை கொடுப்பீராக, அபிஷேகம் செய்வீராக, வழிநடத்தி செல்வீராக. தூய ஆவியானவரே, நான் உம்மாலே வழிநடத்தப்படும் போது சகல தேசத்திற்கும் சுவிசேஷகாரனாய், நற்செய்தி அறிவிப்பவனாய், இயேசுவின் சாட்சியாய், தந்தை கடவுளுடைய உரிமை மகனாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா இருக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படியே நின்றுகிட்டு வாசிங்க 14வது வசனம். அந்த தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது. இவ்வாறு கடவுளது மாட்சிமிக்க புகழ் விளங்கும். பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க உயிரோடு இருக்கிறீங்கன்னா யாருக்கு புகழ்ச்சி? தந்தையாம் கடவுளுக்கு. நீங்க உயிரோடு இருக்கிறீங்கன்னா யாருக்கு புகழ்ச்சி? இப்போ நீங்கள் யாரையாவது பார்த்து செத்துப்போ அப்படி சொல்லலாமா? நான் சாக போகிறேன்னு சொல்லலாமா? உங்கள் அம்மாவை பார்த்து செத்துப்போ, அப்பாவை பார்த்து செத்துப்போ, மாமனாரை பார்த்து செத்துப்போ, மாமியாவை பார்த்து செத்துப்போ, சாணிய இருக்குது தொல்லை சொல்லலாமா? சொல்லக்கூடாது. நாக்கில் ஒரு சிலுவையை போடுங்க. ஆண்டவரை என்னை மன்னிச்சிருங்கப்பா, அறியாமல் பேசிட்டு மன்னிச்சிருங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறது யாருக்கு மாட்சி? தந்தையாம் கடவுளுக்கு மாட்சி. அல்லேலூயா.